மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். சார் உங்கள் பேர் சார்? என் பேர் மணி சபதி. இந்த மரசிற்ப கலைக்கு வரதுக்கு என்ன காரணம்? இது நம்ம சின்ன வயசுலேருந்து செய்யறேன். அப்பா செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு அப்பா பேர் பொன்னுசாமி ஆச்சாரி. ஆமாம். தாத்தா பேர் பெரிய தம்பி ஆச்சாரி. அப்புறம் அவங்க அப்படியே கோயில் ஒரு 10-15 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆமாம். இப்போ தனியாக பார்த்தீங்கன்னா இப்போ 20 வருஷமாக பண்ணுறேன். இந்த கலையில் உங்க கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் 20 பேர் வேலைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ வச்சுக்குவேன். உங்க கூட எத்தனை பேர் சார் ஈடுபடுறாங்க? என் கூட 10-20 பேர் இருக்காங்க. 20 பேர். எவ்வளோ பேர் கற்றுட்டு போயிருக்காங்க? கற்றுட்டு போனது அவங்களும் 20-30 பேர் கற்றுட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான சிலைகள்லாம் வடிவமைக்கிறீங்க? இங்கே லோக்கலில் மாரியம்மன் கோவிலுக்கு தேவையான குதிரை வாகனம், சிங்க வாகனம், சப்பாரம், தேர், தங்கத்தேர், வெள்ளித்தேர், பெரிய தேர், எந்த தேர் ஆர்டர் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தேரும் செய்வோம். நீங்கள் செஞ்ச பெரிய சிலை அது நிலைகள் படி வருமா? அது எப்படி சார் வரும்? நிலைகள்னால் ஒரு 5 அடுக்கு, 6, 7 இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும். 7 அடுக்கு செஞ்சுருக்கீங்க? ஆமாம். நீங்கள் செஞ்ச எந்தெந்த ஆலயங்களுக்குலாம் செஞ்சு இங்கே தாரமங்கலம் கைலாசனார் கோயில் செஞ்சுருக்கேன். பெரிய கோயிலுக்கு பெரிய கோயில் செஞ்சுருக்கேன். அப்புறம் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்லாம் என்னென்ன சொன்னாங்க சார்? பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்லாம் இங்கே தாரமங்கலம் இது ஒன்று. அப்புறம் மாங்காடு காமாட்சியம்மன் கோயில். அப்போ இன்னொருத்தர் அங்கே வேறு கான்ட்ராக்டில் மாற்றி நாங்கள் செஞ்சோம். அங்கே ஒன்று செஞ்சுருக்கோம். எல்லா ஆலயங்களுக்கும் நீங்கள் தேர் செஞ்சு கொடுத்துருக்கீங்க? தேர் என்னென்ன கேட்குறாங்களோ லோக்கலில் இருக்கிற கோயிலுங்களுக்கு கிராமத்து கோயிலுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். அந்த தேர்களுக்கு உண்டான அந்த விதிகள் படி தான்? ஆமாம் ஆமாம். அது பூதப்பாறு, பார்விதானம், உபபீடம், அதிஷ்டானம், தேவாசனம், சிம்மாசனம் ஒவ்வொரு அளவாக எப்படி எப்படி வருதோ அதெல்லாம் வச்சு அதை செய்யணும். தேர் வந்து முறைப்படி எப்படி செய்யணுமோ அது மாதிரி செஞ்சுட்டு உங்ககிட்ட வரக்கூடிய அந்த கஸ்டமர் எப்படி சார் நீங்கள் திருப்திப்படுத்துறீங்க, எப்படி தக்க வச்சுக்கிறீங்க? நம்ம அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு வேலை எப்படி செஞ்சால் திருப்தியாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்கிறதையும் கேட்டு நம்மளும் எப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோ ரெண்டும் கலந்து நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துருக்கோம். திரும்பவும் அவங்க தேடி ஆமாம் தேடி வரோம். இப்போ எப்படி சார் முழுமையாக மரங்களாகவே நீங்கள்? ஆமாம்மா. ஃபுல்லாகவே எல்லாம் முழுமையாக மரங்கள் தான். அத்தி மரம், வேங்கை, தேக்கு, இலுப்பை, அப்புறம் நாட்டு வாகை, அப்புறம் கோங்கு மரம், இந்த மாதிரி மரத்தை நல்ல அதாவது உறுதியான மரங்கள் எப்படி நல்லா தாங்குமோ அந்த மாதிரி. ஏன்னா நாமளும் செஞ்சு கொடுத்தா நிலைக்கணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு இதாக செய்கிறோம். சரி சார். இப்போ வந்து இந்த மரசிற்ப கலையை வந்து படிச்சுட்டு வராங்களா சார் மகாபலிபுரத்தில், அவங்கள வச்சு ஒரு சிலை ஒரு தேர் செய்கிறதுக்கும் அனுபவ ரீதியாக அவங்களுக்கு செய்கிறது வித்தியாசம்? அனுபவ ரீதியாக செய்கிறதா நல்லாயிருக்கும். படிப்புங்கிறது ஒரு எழுத்துப்பூர்வமாக வர்றது, இது எங்கே இடிக்குது, அளவுகள் எப்படி வருது, அந்த வடிவ தோற்றம் எப்படி வருது அப்படிங்கிறது அனுபவம் மூலமாக தான் நல்லா திருப்தியாக கிடைக்கும். ஆமாம். அனுபவம் தான் மெயினாக. அனுபவம் வேணும். படிப்பு மட்டும் இருந்துட்டாலும் பத்தாது, அனுபவம் வேணும். அனுபவம் இருந்தால் தான் அந்த தோற்றங்கள் நல்லா உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி அதை தான் கொண்டு வர முடியும். இல்லைனா நாம் நினைக்கிறது ஒரு மாதிரி எதுவும் அமையிறது ஒரு மாதிரி அமையும். வெளிநாடுகளுக்குலாம் அமைச்சிருக்கீங்களா சார்? மலேசியா ஒரு 2-3 வாகனம் செஞ்சு அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சிருக்கேன். மலேசியா, சிங்கப்பூர் வந்து வேலைவாய்ப்பு எப்படி சார்? இளைஞர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க கற்றுக்கிறது. இருக்குன்னா லேட்டாக இது வேலை எப்படி நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. இதுக்கு என்ன காரணம்னா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கார்டு மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஆமாம், கவர்மெண்ட்டாக கொடுக்கணும். இப்போ நாம் போய் வேலையை விட்டு போக முடியாது. நிறையா ஃபால்ட் வர்றது இதுதான் காரணம். அவங்க ஒரு அங்கீகாரமாக கார்டு கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் இதுக்கு நம்ம போகலாம், பரவாயில்ல கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி போவாங்க. கவர்மெண்ட்டு வரணும். இது முதலமைச்சருடைய பார்வைக்கு போய் அவங்க இந்த மாதிரி தொழிலை நல்லா கலையை உருவாக்கலாம், நம்ம நாடு கொஞ்சம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்தாங்கன்னா நல்லா கொண்டு வரலாம். இதுக்கான கல்விக்கூடங்கள்லாம் இருக்குது. எளிமையாக கடையை பார்க்குற அளவுக்கு இருக்கா சார்? அங்கங்கே இருக்குது. கவர்மெண்ட்டில் நினைக்கிறாருன்னா உடனே அதை கற்றுக்க முடியுமா? உடனெல்லாம் கற்றுக்க முடியாது. இல்லையா ஒரு காலேஜ் உடனே நம்ம அது பார்க்கலாம்.
இருக்கு அந்த மாதிரிலாம் இப்ப அருகாமையில் இருக்கு. இருக்குது கும்பகோணத்தில் இருக்குது, மகாபலிபுரம் இருக்குது, அங்கே தான் போய்க்கணும். இங்கே அருகாமையில் இங்கே இல்லை அருகாமையில். இந்த மாதிரி இங்கே ஏதாவது கொஞ்சம் 5 மாவட்டம் ஒன்று கொடுத்தாங்கனாக்கா கவர்மெண்ட்டில் கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா நிறையா ஒரு ஸ்டூடெண்ட்டுங்களாம் சேர்ந்து படிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. வருவாங்க. ஆமாம். இந்த தொழிலே வந்து சார் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க ஐடியா வச்சுக்கோங்க. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னா படிப்பு இருக்கிற இளைஞர்கள் நல்லா வரணும். வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். பாரம்பரிய கலை இது. ஆமாம். கை வேலை தான் நிறையா இருக்கணும். மிஷின் போடவே கூடாது. மிஷின் போட்டிங்கன்னா மரத்தினுடைய பலம் குறையும். அது நிறைய சீக்கிரமாக வேலை முடிக்கிறதுனால மிஷினில் போட்டு அடித்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. அது இருந்தாலும் உயிரோட்டமாக இருக்காது சொல்லுவாங்க. இருந்தாலும் கை வேலை தான். மிஷின் வேலை தான். சரிங்க சரிங்க. இந்த மர சிற்பக்கலைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன அறிவுறுத்துறீங்க? இவருன்னா நல்லா செஞ்சாக்க பின்னாடி நல்லா இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் அவங்க அதை பொருட்படுத்தாமல் விவாதனமாக நினைக்கிறாங்க. கற்றுக்கணுங்கிற எண்ணம் மனசில் பதியணும்ல, அப்போ தான் அந்த வேலையை செய்ய முடியும். நம்மளுக்காக விருப்பம் இருக்கணும். வேறு விருப்பம் இல்லைன்னா அந்த வேலை செய்ய முடியும். இப்போ நம்ம செய்கிறோம்னா நம்ம அழிஞ்சாலும் நம்ம கலை அழியக்கூடாது அப்படிங்கிறதோசரம் அந்த வேலையை நம்ம இறங்கி செய்கிறோம். காசுக்கோ போனது எல்லா வேலையும் தான் காசு சம்பாதிக்கலாம். இருந்தாலும் இந்த வேலையை நம்ம அழிஞ்சிட்டாலும் அந்த கலை அழியக்கூடாது. நம்ம செஞ்சது பாரு அன்றைக்கி செஞ்சாங்க அந்த தேர் ஓடுது அப்படிங்கிற நிலைக்கு நம்ம கொண்டு வரணும்னா மனசு நல்ல ஒரு உறுதியாக இருக்கணும். நல்ல முறையில் செய்யணும், நல்ல மரத்தை போடணும் அப்படின்னு அடிப்படையை நம்ம வச்சு அதான் ஆமாம் உண்மையாக இருக்கணும். நீங்கள் இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லணும் யாருக்கு சொல்லுங்க? நன்றி சொல்லணும்னா நம்ம படைத்த கடவுளுக்கு, தாய் தந்தை, அப்பா அம்மா தான். ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க அவங்க தானே. பேர் சொல்லுங்க சார். அப்பா அம்மா சார். அப்பா பேர் பொன்னுசாமி ஆச்சாரி, அம்மா பேர் பழனி அம்மாள். இவங்களுக்கு தான் நன்றி. உங்களுக்கு இந்த கலையில் வந்து பக்கபலமாக உறுதுணையாக இருக்கிறார். உறுதுணையை பக்கம்லாம் நம்ம பசங்க தான். பேர் சொல்லுங்கள். சந்தோஷ், நவீன் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அப்பப்போ வேலைக்கு நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கவங்க அவங்க தான். கூட இருக்கிற வேலை கூட இருக்கவங்களும் ஆளுங்களும் அப்பப்போ நல்ல உறுதுணையாக இருப்பாங்க. சரிங்க. இந்த மரசிற்ப கலைஞருடைய வாழ்வாதாரம் உயர அரசு என்ன செஞ்சு கொடுத்தா நல்லா நினைக்கிறீங்க? தான் இது மாதிரி ஒரு தனியான ஒரு இவங்களுக்குன்னு ஒரு தரத்தை ஒதுக்கணும். பரவாயில்ல இந்த வேலை செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு தனியான ஒரு இதாக கொடுக்கணும், அங்கீகாரம் அவங்களே கொடுக்கணும். இப்போ நம்ம போய் கேட்டுட்டு இருக்க முடியாது, நம்மளே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதில் ஒரு அமைப்பு சாராக தான் இருக்கு. ஆமாம். இப்போ நான் வந்து எந்த கவர்மெண்ட் எதுவும் ஆடுறதில்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம உழைப்பு என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு கலை வளர்த்துக்கிட்டே இருப்போங்கிற மாதிரி நான் போயிட்டுருக்கேன். கவர்மெண்ட்டாக இந்த ஒரு விலாசம் இது மாதிரி எல்லாம் கேட்டு அவங்களாம் முன் வந்து கொடுத்தா அந்தந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் இதுக்கு இறங்கி செய்வாங்க. கலை அழியாமல் இன்னும் கொண்டு வரலாம். கவர்மெண்ட் ஒரு விழிப்புணர்வு இதெல்லாம் செய்யணும். செய்யணும். செஞ்சோம்னா வேணால் நல்லாயிருக்கும். இதில் வந்து சார் இந்த மரசிற்ப இடத்துல நீங்கள் எதுவும் புதுமையாக எதுவும் செஞ்சுருக்கீங்க? புதுமையான நம்ம புதுசாக இது பண்ணுற அளவுக்கு கல்லில் வந்து தங்கி வைக்கிறாங்க. அது மாதிரி மரத்தில் இல்லை அதெல்லாம் எதுவும் நான் புதுசாக செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. இருக்கிறது என்னவோ நல்லா செய்வோம். தெளிவாக செய்வோம். ஓகே சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.